கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, வாரத்தின் இறுதி நாட்களுக்குள் வந்திருக்கிறோம். அநேக சத்திய வசனங்களை நீங்கள் கேட்டிருந்திருக்கிறீர்கள். இன்றும் கூட மிகவும் ஆர்வமாக இருதயத்தை திறந்தவர்களாய் இதோ இந்த நேரத்திலும் கூட இந்த வேத படிப்பினைக்குள் நாம் வந்திருக்கிறோம். நல்லது. நீங்கள் அத்தனை பேரும் சுகமாக இருப்பீர்கள் என்ற விசுவாசத்தோடு வழக்கமாக வாசிக்கக்கூடிய ஒரு வசனத்தை வாசித்து விட்டு நாம் பயணிக்கலாம். மத்தேயு எழுதிய சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசிக்க சொல்லி கேட்கலாம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். ஆமேன். ஆமேன். ஒவ்வொரு முறையும் நாம் கூடும்போதெல்லாம் இந்த வசனத்தை வாசிக்க சொல்லிதான் கேட்கிறோம். பிரியமானவர்களே, மிகவும் அழுத்தம் திருத்தமாக இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது என்பதை நீங்கள் வேதத்தை ஆராயும் பொழுதும், அதை நிதானிக்கும் பொழுதும், அதை தியானிக்கும் பொழுதும் அறிந்திருப்பீர்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் நாம் தினந்தோறும் இங்கே கூடுகிறோம். இல்லை என்றால் நமக்கு நிறைய வேலைகள் இருக்கும் அல்லவா? உலகத்தை சார்ந்திருப்போம் என்றால் அநேக நேரங்களிலே அநேக வேலைகளை நாம் சிந்தித்துக் கொண்டிருப்போம். ஆனால் அவற்றையெல்லாம் விட்டவர்களாகத்தான் இங்கே இந்த நேரத்திலும் ஒவ்வொரு நாளும் இதற்குள் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற உணர்வோடு ஒரு நிச்சயத்தோடு இங்கே வந்திருக்கிறோம். சரி, நாம் கடந்த நாட்களிலே நித்திய ஜீவனை குறித்து, அது நிச்சயத்தை குறித்து வேதம் என்ன சொல்லிக் கொடுக்கிறது என்பதை குறித்து பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நாம் பார்த்த 2 விஷயங்கள், ஒன்று இயேசுவின் நாமத்தின் மேல் வைக்கக்கூடிய அந்த விசுவாசம் என்னை நித்திய ஜீவனுக்கு நேராக கடத்தி சென்று செல்கிறது. 2வது, அவர் கொடுத்த அந்த கற்பனைகளை, கட்டளைகளை நான் சரியாக பின்பற்றும் பொழுது எனக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிற நிச்சயம் எனக்கு ஏற்படுகிறது. 3வதாக இன்று நாம் பார்க்க போகிற சில விஷயம், அவரை தெரிந்து கொண்டோம், அவர் நாமத்தை அறிந்து கொண்டோம், அவர் கற்பனைகளை அறிந்து கொண்டோம், அதை கடைபிடிக்கிறோம். கடைபிடிக்கும் பட்சத்தில் நான் இன்னும் எதையெல்லாம் விட்டுவிடவில்லை என்பதை குறித்து தான் இந்த நாளிலே பார்க்க இருக்கிறோம். ஆக சத்தியத்தை அறிந்த பிள்ளைகளாகிய நாம், நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் நீங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லிக் கொள்ளுங்கள் என்று எபிரேயர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 24-25 நமக்கு கோடிட்டு காட்டுகிறது. அந்த புத்தி சொல்லுதலின் ஒரு அடித்தளமான பகுதிதான் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். எதை விட்டு விலக வேண்டும் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறதோ அதை சற்று கூர்ந்து இந்த நாளிலே பார்க்கலாம், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புத்தகம் 2வது அதிகாரம் 40வது வசனத்தை. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். ஆமென். ஆமேன். 2ஆம் அதிகாரத்தை குறித்து உங்களுக்கு அவ்வளவாக எடுத்துரைக்க தேவையில்லை. பேதுரு அங்கே பேசுகிறான். தேவனுடைய அந்த காரியங்களை எடுத்து சொல்லும் பொழுது இருதயம் குத்தப்பட்டவர்களாய், பேதுருவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் கேட்கும் பொழுது அவன் பல காரியங்களை சொல்லி வருகிறான். மனம் திரும்புங்கள் என்று அவன் சொல்லி முடித்த பிறகு இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவன் கூறுகிறான். கூறி முடித்த பிறகு அது கூறுகிற விஷயம் அப்போஸ்தலர் 2:38 இருந்தாலும் 40ஆம் வசனத்திலே அவன் பேசுகிற விஷயம் மிகவும் கவனிக்கத்தக்கதான விஷயம். என்ன சொல்லுகிறான்? இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகினால் மாத்திரம்தான் உங்களுக்கு ரட்சிப்பு என்று அவன் சொல்லிக் கொடுக்கிறான். ஆக இந்த வசனம் நமக்கு எதை கோடிட்டு காட்டுகிறது என்றால், மாறுபாடுள்ள இந்த சந்ததி என்பது ஏதோ வெளியிலோ இல்லை ஒரு தூரத்திலோ இருக்கக்கூடிய விஷயமாக நீங்கள் நினைத்தால் சற்று பின்னோக்கி போக வேண்டியது இருக்கும். இங்கே இந்த மாறுபாடுள்ள சந்ததி எதுவாக இருக்கும் என்று சிந்திக்கும் பட்சத்தில், ஏன் நம்முடைய வீட்டில் கூட இருக்கலாம். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவராக இருக்கலாம். உங்கள் தகப்பனாரோ, உங்கள் தாயாரோ, உங்கள் கூட பிறந்தவர்களோ, ஏன் மனைவி பிள்ளைகளோ கூட, கணவனோ கூட உங்களுடைய சத்திய வசனத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தாமதப்படுத்தலாம்.
இன்னும் ஒரு படி மேலே சென்று முரண்பாடுகளை அவர்கள் ஏற்படுத்தலாம். ஆக இந்த மாறுபாடுள்ள சந்ததி உங்கள் அருகில் கூட இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனாலதான் அவன் சொல்லுகிறான், புத்தியாக ஒன்று சொல்லிக் கொடுக்கிறான், நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் எதை விட்டுவிட வேண்டும், மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்றுதான் அவன் சொல்லிக் கொடுக்கிறான். பிரியமானவர்களே, 3 சுவிசேஷ புத்தகத்தில் ஒரு விஷயம் இதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதை வாசித்தால் உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். வாசிக்கலாம். லூக்கா எழுதின புத்தகம் 18வது அதிகாரம் 29-30 வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் வீட்டையாவது பெற்றாரையாவது சகோதரரையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது விட்டுவிட்ட எவனும் இம்மையிலே அதிக மாணவிகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் ஒன்றை பதிவு செய்து வைத்திருக்கிறார். இங்கே பேதுரு எதை சொல்லுகிறான்? மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலக வேண்டும் என்று சொல்வது ஏதோ நீங்கள் வெளிப்புறத்தில் தேடுவீர்கள் என்றால் இல்லை. இங்கே கர்த்தர் ஒன்றை முன்கூட்டியே பதிவு செய்து வைத்திருக்கிறார். எப்படியாம்? தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம். வசனத்தை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். வீட்டையாவது பெற்றாரையாவது சகோதரரையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது விட்டவன் எவனும். எதை விட்டவன்? இங்கே மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி என்று பேதுரு சொல்வதற்கு முன்னதாகவே கர்த்தர் பதிவு செய்திருக்கிறார். விட்டவன் எவனும் எதை குறித்து? தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தமாக. விட்டவன் எவனும் என்ன ஆகிறது? இம்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே என்று அவர் பதிவு செய்கிறார். ஐயா, இயேசுவை ஏதோ ஒரு காரணத்திற்காகவோ ஒரு சுகத்திற்காகவோ ஒரு நிலைக்காகவோ நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்றால் அது கஷ்டம். வசனம் என்ன சொல்லிக் கொடுக்கிறது? நீங்கள் இந்த மாறுபாடுள்ள சந்ததி விட்டு விலகும் பட்சத்தில் தான் ரட்சிப்பு உங்களுக்கு உண்டு என்று சொன்னால், மாறுபாடு உள்ள இந்த சந்ததி விட்டு வெளியே வரும்போது தான் நித்திய ஜீவன் என்று சொன்னால், கர்த்தர் பேசி வைத்திருக்கிறார். ஐயா, என் நிமித்தமாக நீங்கள் பெற்றோரையோ இதுல சகோதரனையோ இந்த வீட்டையோ நிலங்களையோ விட்டவன் எவனும் தான். யாரெல்லாம் விட்டானோ, எது உங்களுக்கு பெரிதாக தோன்றுகிறதோ, இன்னும் உங்கள் படிப்பை எடுத்துக்கொள்ளலாம், உங்கள் பதவி எடுத்துக்கொள்ளலாம், உங்களுடைய சாதிய பாடுவாக எடுத்துக்கொள்ளலாம், உங்களுடைய ஸ்டேட்டஸ் எடுத்துக்கொள்ளலாம், எது வேண்டுமானாக இருக்கலாம். விட்டவன் எவனோ அவனுக்குத்தான் நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. இன்னொரு வசனத்தையும் பார்க்கலாம். லூக்காவை விட மார்க்கு இன்னும் தெளிவாக அதை பதிவு செய்திருப்பான். வாசிக்கலாம். மார்க்கு புத்தகம் 10ஆம் அதிகாரம் 29-30 வாசிக்கலாம். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும். 30. இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோட கூட 100 தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். இங்கும் வேதம் மீண்டுமாக பதிவு செய்து வைத்திருக்கிறது. மெய்யாகவே என்கிற ஒரு வார்த்தையை கர்த்தர் பயன்படுத்துகிறார். 29ஆம் வசனத்தின் கடைசி பகுதி அவர் சொல்லுகிறார், விட்டவன் எவனும். இங்கே ஒரு வார்த்தையை மார்க்கு கூட்டி பதிவு செய்கிறான். இதே வார்த்தை தான் வீட்டையாவது சுவிசேஷ நிமித்தமாவது என் நிமித்தமாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தமாவது தாயையோ சகோதரியோ மனைவியோ தகப்பனையோ பிள்ளைகளையோ நிலங்களை விட்டவன் எவனும் ஒரு வார்த்தை கூட்டுகிறான் இங்கே மார்க்கு. இப்பொழுது இம்மையிலே. அதற்கு பிறகுதான் மறுமை என்கிற வார்த்தை வருகிறது. என்ன பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? இம்மையிலே. ஆனால் அதை லூக்கா பதிவு செய்யவில்லை, மார்க்கு பதிவு செய்திருக்கிறான். இங்கே விட்டவன் எவனும் இந்த பூமியிலே இம்மையிலே துன்பங்களோடு கூட. ஐயா, நீங்கள் கிறிஸ்துவுக்கு உண்மையாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று வேதம் சொல்லி பதிவு செய்திருக்கிறது பவுல் மூலமாக. 2 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால்,
கிறிஸ்துவுக்கு உண்மையா நடக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்றுதான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எதை விட்டீர்கள்? மாறுபாடுள்ள இந்த சந்ததி என்பது வெளித்தோற்றத்தை பார்க்க வேண்டாம், உங்களுக்குள்ளே கூட இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால்தான் பதிவு செய்து வைத்திருக்கப்பட்டிருக்கிற வேகம் மார்க் புத்தகத்தை கொண்டோ லூக்காவை கொண்டோ வேதம் பதிவு செய்கிறது, அதை விட்டவன் எவனும் இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே என்று கர்த்தர் பதிவு செய்கிறார். இன்னும் நான் எதை விடவில்லை என்று யோசித்து பாருங்கள். ஏதோ தசமபாகத்திற்காகவோ காணிக்கைக்காகவோ நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேனா? இல்லை, வீட்டு சபைக்குள் அது இல்லை என்று விட்டு வந்தேனா? ஐயா, சத்தியம் தெரிந்திருப்பவர்கள், சத்தியத்தை முழுமையாக அறிந்தவர்களாய் நீங்கள் உள்ளே வந்து அமர்ந்திருக்கிறீர்களா? நாம் திரும்ப திரும்ப இந்த காரியங்களை பதிவு செய்கிறோம். ஏதோ வீட்டு சபை என்கிற ஒரு விஷயத்தை மிக சாதாரணமாகவோ அசட்டையாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. எனக்கு நான் போன சபையிலே என் பாஸ்டர் எனக்கு மதிப்பு தரவில்லை என்பதற்காகவோ, அங்கே பழகுவதற்கு அசௌகரியம் இருக்கிறது என்பதற்காகவோ, இல்லை அங்கு சரியான முன்னுதாரணம் இல்லை என்பதற்காகவோ, போதகர் அழகாகவோ அருமையாகவோ பேசவில்லை என்பதற்காகவோ விட்டதற்கு அல்ல நான் வீட்டு சபையில் வந்து அமர்ந்திருப்பதல்ல. என் தேவன் யார்? இந்த உலகம் எதை சொல்லிக் கொடுக்கிறது? என் கர்த்தர் இதை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஆக மாறுபாடுள்ள இந்த சந்ததியை நான் விழும்பொழுதுதான் எனக்கு ரட்சிப்பு என்று வேதம் பதிவு செய்திருக்கிறது. நான் இன்னும் மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டேனா? இல்லை, இன்னும் உலகத்திற்குள் இன்னும் அடுத்தடுத்து இயேசுவையும் வைத்துக் கொண்டு நான் சத்தியத்தையும் அறிந்து கொண்டு உலகத்திற்குள்ளும் இன்னும் அநேகம் பயணிக்கிறேனா? அது என் பிள்ளைகள் விஷயமாக இருக்கலாம், என் பெற்றோர் விஷயமாக இருக்கலாம், என் உறவுக்காரர்கள் விஷயமாக இருக்கலாம், மனைவியோ இல்ல கணவன் காரியமாக இருக்கலாம். யோசித்து பாருங்கள், நீங்கள் தேவனுக்காக எதை விட்டீர்கள்? மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை இன்னும் நீங்கள் நேசிக்கிறீர்களா? யோசித்து பார்க்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்கிறது. பிரியமானவர்களே, மத்தேயும் என்ன சொல்கிறான் இந்த மாறுபாடுள்ள சந்ததி குறித்து பார்க்கலாம். மத்தேயு புத்தகம் 19வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கலாம். என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். ஆமென். 3 சுவிசேஷ புத்தகங்களும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம், நித்திய ஜீவனை விட்டவன் எவனும் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறான். எந்த அளவிற்கு நீங்கள் நித்திய ஜீவனுக்குள் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அதை விட 100 மடங்கு நீங்கள் உலகத்தை விட்டுவிட வேண்டும் என்றுதான் தேவன் பதிவு செய்து வைத்திருக்கிறார். ஏதோ 10ஓடு 11ஆக சத்தியம் தெரிந்துவிட்டது, வீட்டு சபைதான் சரி என்று ஏதோ தலையாட்டிக் கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்லை, காலம் மிக சமீபம். கர்த்தர் வருகிறான் என்கிற அந்த விஷயம் உண்மையும் 100% திருஷ்டாந்தமாக இருக்கிறபடியால் தான் இதை குறித்து ஆணித்தரமாக உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, இன்னும் எவ்வளவு நாட்கள், இன்னும் எவ்வளவு காலம் கர்த்தரை தலையாட்டிக் கொண்டிருப்பீர்கள்? கர்த்தருக்கு முன்னதாக வைராக்கியம் வர வேண்டாமா? எழுந்து நாம் காரியத்தை செய்ய வேண்டாமா? ஏனென்றால் பேதுரு பேசியது நீங்கள் வாசிக்கும் பட்சத்தில் மிக சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் அவன் எவ்வளவு ஆணித்தரமாக பேசியிருக்கிறான் என்று அந்த வார்த்தை நீங்கள் தனிமையாக அமர்ந்து கொண்டு யோசித்து பாருங்கள். இன்னும் அநேக வார்த்தைகளால் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததி விட்டு விலகி உங்கள் ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுதுதானே அங்கே 3000 பேர் ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் இன்னும் நான் ஏன் மாறுபாடுள்ள இந்த சந்ததி குறித்து யோசித்துக் கொண்டே இருக்கிறேன்? இன்னும் விட்டு விலகுவதற்கு ஏன் இருதயம் தயாராக இல்லை? இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். சிலர் கடினப்பட்டு அவிசுவாசிகளாகி கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்த போது அவன் அவர்களை விட்டு விலகி சீஷரை அவர்களிலிருந்து பிரித்து கொண்டு திரண்டு என்னும் ஒருவனுடைய வித்தியாசாலையிலே அனுதினமும் சம்பாஷித்துக் கொண்டு வந்தான். ஆமென். பவுல் அநேக சத்திய வசனங்களை சொல்லும் பொழுது சிலர் கடினப்பட்டு அவிசுவாசிகளாகி, எதை விசுவாசிக்க அவர்கள் இருதயமில்லை? தேவன் ஒருவர் என்பதை விசுவாசிப்பதற்கு இருதயமில்லை. இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தசமபாகம் காணிக்கை என்பது புதிய உடன்படிக்கை இல்லை என்று சொல்லுகிற விஷயத்தை ஏற்றுக்கொள்வதற்கு இருதயமில்லை.
ஆக இருதயம் கடினப்பட்டு என்னவாகிறார்கள்? இருதயம் கடினமாகுமேயானால் அங்கு என்ன வருகிறது? விசுவாசம் வராது, அவ்விசுவாசம் தான் வரும். அவ்விசுவாசம் வரும் என்றால் அங்கு எதை நிந்திக்கிறார்கள்? மார்க்கத்தை நிந்திக்கிறார்கள். அதனால்தான் பவுல் சொல்கிறான், அவர்களை விட்டு விலகி சீசர்களை அங்கிருந்து பிரித்துக் கொண்டு பயணிக்க ஆரம்பிக்கிறான். ஐயா, நாங்கள் நன்றாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற விஷயம், நீங்கள் அவ்விசுவாசிகளாக இருப்பீர்கள் என்றால் இருதயம் கடினப்பட்டு கொண்டே இருக்கும். நீங்கள் கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மார்க்கம் என்ன மார்க்கமாக இருக்கிறது? வாசித்து பாருங்கள். அதே அப்போஸ்தலர் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 26வது வசனம் என்ன சொல்கிறது? கவனிங்கள், வாசிக்கலாம். அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேச தொடங்கின போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். ஆமென். ஆமென். தேவனுடைய மார்க்கம், நன்றாக கவனியுங்கள். இது முதலில் என்னவாக ஆரம்பிக்கிறது? நீங்களும் நானும் உள்ளே வரும் பொழுது அதிக திட்டமாய் ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் அந்த அப்பல்லோ என்கிற மனிதனுக்கு தேவனுடைய மார்க்கத்தை குறித்து அதிகமாய் திட்டமாய் விவரித்து காண்பிக்கிறார்கள். தொடர்ந்து அதே பகுதியிலே 28வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாக யூதர்களுடனே பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாந்த படித்திரபடியால் கிருபையினாலே விசுவாசிகளானவர்களுக்கு மிகவும் உதவியாய் இருந்தான். ஆமென். சத்தியத்தை இங்கே பவுலுக்கு அப்போலோக்கு போதிக்கப்படுகிறது. ஆக்கில்லா பிரிஸ்கில்லா மூலமாக போதிக்கப்பட்டு அவன் என்ன பண்ணுகிறான்? 28ஆம் வசனம் சொல்லிக் கொடுக்கிறது, இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாந்தப்படுத்தினபடியால். எதை கொண்டு அவன் திருஷ்டாந்தப்படுத்துகிறான்? பழைய ஏற்பாட்டு இருக்கக்கூடிய அந்த சத்திய வசனங்களைத்தான் அங்கே அவர்களுக்கு மீண்டுமாய் போதிக்கிறான். இவர்தான் கிறிஸ்து, இயேசுதான் கிறிஸ்து என்று அவன் சொல்லிக் கொடுக்கிறான். ஆக அந்த மார்க்கம் என்னமாக மாறுகிறது? மார்க்கம் அது தேவனுடைய மார்க்கமாக இருக்கிறது. கடினப்படும் பொழுது அந்த மார்க்கத்தை நிந்திக்க ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் ஏற்றுக்கொண்ட பிறகு அது தேவனுடைய மார்க்கமாக மாறுகிறது. நீங்களும் நானும் இருக்கிற மார்க்கம் என்ன மார்க்கம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது தேவனுடைய மார்க்கம். இன்னும் சிலவற்றை நாம் தேடி பார்க்கலாம், வாசிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். அந்தப்படி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடைய ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆமென். நீங்கள் வசிக்கக்கூடிய மார்க்கம் என்ன மார்க்கமாக இருந்தது? அங்கே பழைய விஷயங்களை குறித்து சொல்லிக் கொடுக்கும் போது தேவனுடைய மார்க்கமாக இருந்தது. அந்த தேவனுடைய மார்க்கத்தை இப்பொழுது நீங்கள் முழுமையாக விசுவாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, அந்தபடி அது விசுவாச மார்க்கத்தராக மாறுகிறீர்கள். 8ஆம் வசனம் சொல்லிக் கொடுக்கிறது, கலாத்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8, தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னதாக கண்டு. யாரை? உங்களையும் என்னையும் பார்த்து புறஜாதிகள் என்று வேதம் சொல்கிறது. இந்த புறஜாதிகள் என்னவாக மாறுகிறார்கள்? விசுவாசத்தினாலே நீதிமான்களாக ஆகிறார்கள் என்று வேதம் முன்னதாக கண்டு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு அது நற்செய்தியாய் அறிவிக்கப்பட்டது. ஐயா 9 சொல்கிறது, அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆம், தேவனுடைய மார்க்கமாக இருந்தது, இப்பொழுது என்ன மார்க்கமாக மாறுகிறது? அது விசுவாச மார்க்கமாக மாறுகிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். எபிரேயர் புத்தகம் 10வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். போதும். 19 என்ன சொல்லிக் கொடுக்கிறது? சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு என்பதை நீங்கள் கோடிட்டுக் கொள்ளுங்கள். இயேசுவானவர் தமது மாம்சமாகி திரையின் வழியாய் என்ன கொடுத்திருக்கிறார்? தேவ மார்க்கம் விசுவாசமாக மார்க்கமாக மாறி இப்பொழுது என்னவாக மாறுகிறது? புதிதும் ஜீவனுமான மார்க்கமாக மாறி இருக்கிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட மார்க்கத்திற்குள் இருந்து கொண்டால் நாம் என்னவாக மாற முடியும்? புதிதும் ஜீவனும் உள்ள அந்த மார்க்கத்தை நோக்கி பயணிக்க முடியும். ஆனால் இருதயம் இன்னும் கடினமாக இருக்கிறது. பேதுரு சொல்லுகிறான், அப்போஸ்தலர் 2:40, இந்த சந்ததி மோசமான சந்ததி என்று சொன்னான், மாறுபாடுள்ள சந்ததி என்று சொன்னான். அதனால்தான் இன்று இயேசு நாமத்தை பயன்படுத்தி கொண்டு எத்தனை டெனாமினேஷன், எத்தனை தலைவர்கள் உருவாகி இருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள்.
இயேசு என்றை பயன்படுத்திக் கொண்டு கொள்ளையடிக்கிற கூட்டங்கள் ஒரு பக்கம் இருக்கிறது. இயேசு என்ற நாமத்தை பயன்படுத்திக் கொண்டு விசுவாசத்தை புரட்டுகிற கூட்டம் ஒன்று இருக்கிறது. இயேசுவை என்ற நாமத்தை பயன்படுத்திக் கொண்டு சத்தியத்தை புரட்டிக் கொண்டு சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனால் நாம் அப்படி அல்ல. சத்தியத்தை சத்தியத்தின்படி பேசுகிறோம், சத்தியத்தை சத்தியத்தின்படி வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். அதனால்தான் மீண்டுமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற விஷயம், நித்திய ஜீவனை குறித்து உங்களுக்கு நிச்சயம் இருக்குமானால் நாம் எதையெல்லாம் விட்டுவிட வேண்டும் என்றுதான் இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம். விட்டு விலக வேண்டிய தருணம் மிக மிக அருகில் இருக்கிறது. இந்த நாளிலும் உங்களோடு கர்த்தர் பேசுவார் என்றால் நீங்கள் விட்டுவிட வேண்டிய பகுதி எது என்று நீங்கள் வேத வசனத்தை கொண்டு ஆராய்ந்து பாருங்கள். தொடர்ந்து வாசிக்கலாம். பேதுரு என்ன சொல்கிறான் என்று பார்ப்போம். 2 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். ஆமீன். ஆமேன். அப்போஸ்தலர் 18:26 சொல்லிக் கொடுத்தது அது தேவனுடைய மார்க்கம் என்று. கலாத்தியர் 3 சொல்லிக் கொடுத்தது அது விசுவாச மார்க்கம் என்று சொன்னது. எபிரேயர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 19 சொல்லிக் கொடுத்தது அது புதிதும் ஜீவனும் உள்ள மார்க்கம். ஆனால் இதை கடினப்பற்றி ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால், அவிசுவாசியர்களாக ஆவார்களானால் அங்கே வசனம் என்ன சொல்லிக் கொடுக்கிறது? 2 பேதுரு புத்தகத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்றால் மீண்டுமாக அந்த வசனத்தை ஒரு முறை வாசிக்கலாம். 2 பேதுரு 2:21. அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். ஆமீன். தேவனுடைய மார்க்கம் விசுவாச மார்க்கம், புதிதும் ஜீவனும் உள்ள மார்க்கம். இந்த மார்க்கம் இப்பொழுது என்னவாக மாற்றப்படுகிறது? அது நீதியின் மார்க்கமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இதைத்தான் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், அதிலே பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் பேதுரு பதிவு செய்கிறான், நீங்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கலும் அதை அறியாதிருந்தால் நலமாக இருக்கும். ஐயா, வீட்டு சபைக்குள் வந்துவிட்ட பிறகும் இன்னும் குழப்பம், வீட்டு சபைக்குள் வந்துவிட்ட பிறகு சத்தியத்தை அறிந்து வந்துவிட்ட பிறகும் இன்னும் அதிலே குற்றம் கண்டுபிடிப்பது, அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நீ இதை அறியாமல் இருக்க வேண்டுமே என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. நீதியின் மார்க்கத்திற்கு வந்துவிட்ட பிறகு இன்னும் குழப்பத்தையும் கூச்சலையும் உண்டாக்கி கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்கள் வேதத்தை இன்னும் கையில் எடுத்து வாசிக்க முடியவில்லை, வாசிக்க முற்படவில்லை, வாசிப்பதற்கு தங்கள் இருதயத்தை இன்னும் திறந்து கொடுக்கவில்லை. யாரோ ஒருவர் சொல்வதை கேட்டுக் கொண்டிருப்பதல்ல வீட்டு சபை. நீங்கள் ஒவ்வொருவரும் வேதத்தை எடுத்து வாசிக்க வேண்டும். அப்படித்தானே வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. யோவான் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 39 என்ன சொல்லிக் கொடுக்கிறது? நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள் என்றுதான் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. அடுத்தவர் சொல்வதை கேட்டுக்கொண்டே இருப்பது என்று சொல்ல குறிப்பு அல்ல. இந்த குறிப்புகள் எதற்காக? நான் வேதம் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன் என்றால் நான் மற்றவனை குறை சொல்ல மாட்டேன். மற்றவரை குறித்து எங்கும் எந்த வார்த்தையும் சொல்வதற்கு எனக்கு இடமில்லை. ஏனென்றால் நான் வேதத்தை ஆராய ஆரம்பித்து வாசிக்க ஆரம்பித்து அதன்படி நடக்க ஆரம்பிப்பேன் என்றால் ஆவியின் கனி வர ஆரம்பித்து விடும், எல்லோரையும் நேசிக்க ஆரம்பித்து விடுவேன். ஆக இந்த நீதியின் மார்க்கத்தை நீங்கள் அறிந்தும் அதில் நீங்கள் பிரச்சனை உண்டு பண்ணுவீர்கள் என்றால் அதை அறியாமல் இருப்பதை நலம் என்றுதான் பேதுரு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான். ஏனென்றால் நான் நித்திய ஜீவனுக்குள் பயணிக்க வேண்டும் என்றால், நித்திய ஜீவனை குறித்து நிச்சயம் எனக்கு வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த சந்ததியை விட்டு, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகித்தான் ஆக வேண்டும். வேறு வழியே இல்லை. பரலோகம் என்பது, நித்திய ஜீவன் என்பது அவ்வளவு சாதாரண விஷயமாக நீங்கள் கருதி விட்டீர்கள் என்றால் சற்று யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இன்னொரு வசனத்தையும் இதே 2 பேதுரு புத்தகத்திலே வாசிக்க ஆரம்பிக்கலாம். 2 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்களுடைய கெட்ட நடக்கைகள் அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். ஆமென். இங்கே பேதுரு 2 வார்த்தையும் பயன்படுத்தியிருக்கிறார். ஒன்று நீதியின் மார்க்கம், நீங்கள் நீதியை செய்ய வேண்டிய சூழல் இது. ஆனால் இப்பொழுது பேசுகிறான், அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்களால் என்ன சரியாகும், என்ன மாற்றம் வருகிறது? அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுகிறது. இது சத்திய மார்க்கம். பிரியமானவர்களே, வீட்டு சபையில் இருக்கக்கூடிய நமக்கு என்ன வசனம் சொல்லிக் கொடுக்கிற? சத்திய மார்க்கம். எதையோ பெயர் வைத்தார்கள் அல்லவா? ஆனால் தேவனுடைய மார்க்கம் என்னவாக மாறுகிறது? விசுவாச மார்க்கமாக மாற்ற ஆரம்பிக்கிறது. விசுவாசம் என்ன சொல்லிக் கொடுக்கிறது நமக்கு? அது புதிதும் ஜீவனும் உள்ள மார்க்கம் என்று சொல்லிக் கொடுக்கிறது. இதைத்தான் நாம் பின்பற்றுவோம் என்றால் அது நீதியாக இருக்கிறது. அந்த நீதியின்படியேதான் நீதி உள்ள நியாயாதிபதி நம்மை நியாயம் தீர்க்க போகிறார் என்றால் நாம் இன்று இருக்கக்கூடிய இந்த மார்க்கம் சத்திய மார்க்கம் என்பதை மறந்துவிட வேண்டாம்.
இந்த சிந்தனை நமக்குள் இருந்து கொண்டே இருக்குமே என்றால் நான் உலகத்தை விட்டு வெளியே வருவது மிக எளிது. வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின புத்தகம் 16வது அதிகாரம் 17-18 வாசிக்கலாம். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையா இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். 18. அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆமென். ரோமருக்கு எழுதும் பொழுது பவுல் கடைசியாக அவன் பதிவு செய்கிற விஷயம், அன்றியும் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு பேசுகிறான். சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று அவர்களுக்கு புத்தி சொல்கிறான். இந்த உபதேசம் என்ன உபதேசம்? முதலிலே பார்த்தோம். இந்த சந்ததியை விட்டு விலக வேண்டும் என்று பேதுரு சொன்னான். அதற்கு சில எடுத்துக்காட்டுகளை பார்த்தோம். சிலர் கடினப்பட்ட அவிசுவாசிகளாகி இந்த மார்க்கத்தை தூஷித்தார்கள் என்று வேதம் பதிவு செய்தது. இந்த மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம் என்று பார்த்தோம். இங்கே ரோமருக்கு எழுதும்போது பவுல் சொல்லிக் கொடுக்கிறான். நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசம் என்ன உபதேசம்? வாசிக்கலாம். 2 யோவான் புத்தகம் 9-10 வாசிக்கலாம். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். ஆமென். ஆமென். ஆக நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசம் கிறிஸ்துவின் உபதேசம் என்று வேதம் பதிவு செய்கிறது. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. இந்த கிறிஸ்துவின் உபதேசம் என்ன சொல்லிக் கொடுக்கிறது? நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாக இருங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறது. யோவான் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 34-35 வாசிப்பீர்கள் என்றால் அங்கு பதிவு செய்திருக்கிறது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள். ஐயா, நான் அன்பாக இருந்தது போல் அன்பாக இருங்கள், அதனால் உலகம் உங்களை என்னுடைய சீஷர்கள் என்று அறிந்து கொள்ளும் என்று அங்கே இயேசு பேசி வைத்திருக்கிறார். ஆக இந்த உபதேசத்தில் நிலைத்திராதவன் தேவனை உடையவன் அல்ல, கர்த்தரை உடையவன் அல்ல. அப்போ கிறிஸ்துவின் உபதேசத்தில் தான் நான் நிலைத்திருக்க வேண்டும். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை, நன்றாக கவனிங்கள், கிறிஸ்துவின் உபதேசத்தை உங்களுக்கு கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளக் கூடாது, அவனுக்கு வாழ்த்துதலும் சொல்லக்கூடாது. அப்படி என்றால் நான் என்ன செய்திருக்க வேண்டும்? வேதத்தை எடுத்து நான் தானே வாசித்திருக்க வேண்டும். வேதத்தை நான் வாசிக்கும் பட்சத்தில் வேதம் எதை சொல்லிக் கொடுக்கிறதோ அதை விட்டு இருக்க வேண்டும் அல்லவா? ஆமாம், பொய் சொல்லக்கூடாது என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. எல்லோரையும் அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது. கணவன் மனைவி பிள்ளைகளை நேசிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது. ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் முறையிடாதீர்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறது. ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறது. ஆவியிலே அனலாக இருங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறது. இன்னும் நீங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் நான் வேதத்தை வாசித்திருந்தும் அதையெல்லாம் செய்யாமல் இருந்தால் அவன் யாரை உடையவன் அல்ல? தேவனை உடையவன் அல்ல என்று சொல்லிக் கொடுக்கிறது. நீங்கள் வேதத்தை பகுத்து வாசித்து பாருங்கள். கிறிஸ்துவின் உபதேசம் அதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறது. தசமபாகம் கொடுக்க சொல்லவில்லை, காணிக்கை கொடுங்கள் என்று சொல்லவில்லை, போதகரை வணங்குங்கள் என்று சொல்லவில்லை, போதகருக்கு பைத்தூக்கங்கள் என்று சொல்லிக் கொடுக்கவில்லை, அன்பு செலுத்துங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறது. ஒருவரை ஒரு நேசிங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறது. மத்தேயு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 44 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் உங்கள் நிந்திப்பவர்களுக்காக ஜெபம் செய்யுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறது. உங்கள் எதிரியை மன்னியுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறது. இப்படி ஒரு உபதேசம் தானே கிறிஸ்துவின் உபதேசம். இதை விட்டுவிட்டால் என்னிடத்தில் என்ன இல்லை? தேவனுடைய அன்பு இல்லை, தேவனே இல்லை என்று சொல்லிக் கொடுக்கிறது அல்லவா உபதேசம். இப்படியெல்லாம் சொல்லிக் கொடுக்காமல் ஒருவன் வந்து மற்றவைகளை குறித்து உங்களுக்கு பேசுகிறான் என்றால் அவனை உங்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்ள கூடாது என்றுதான் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் கற்றுக்கொண்டது உபதேசத்திற்கு விரோதமாய் நிறைய பிரிவினைகளை சொல்லக்கூடியவர்கள் புறப்பட்டு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனால் அவர்களை விட்டு விலக வேண்டும் என்றுதான் புத்தி சொல்லி அவன் அடுத்த வார்த்தையும் பயன்படுத்துகிறான். எப்படியாம்? அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யவில்லை. ஐயா, இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் ஊழியம் செய்வீர்கள் என்றால் உங்கள் உள்ளத்தை பார்க்கும் போதே தெரியும், உங்கள் கண்களில் அந்த ஒளி தெரியும். ஸ்தேவான் பேசும் பொழுதும், மோசே மலையிலிருந்து இறங்கி வரும் பொழுதும் அந்த மகிமை எப்படியாக இருந்தது?
அவர்கள் பார்ப்பதற்கு கூட அது முடியவில்லை. அந்த மகிமை, அது ஒளிந்து போகிற மகிமை எப்படி இருக்கும் என்றால், கிறிஸ்துவின் உபதேசம் சொல்லும் பொழுது அந்த மகிமை எப்படியாக இருக்கும் நீங்கள் இதாய்த்து பார்த்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் தேவனுக்கு, கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யவில்லை என்றால் அங்கு அந்த ஊழியம் என்னவாக இருக்குமாம்? தங்கள் வயிற்றுக்கான ஊழியமாகத்தான் இருக்கும். அதைத்தான் இன்று அநேகர் பேசிக் கொண்டு வருகிறார்கள். வாட்ஸ்அப், பேஸ்புக், யூடியூப், ட்விட்டர், தொலைக்காட்சி பெட்டி என்றெல்லாம் நீங்கள் திறந்து பார்ப்பீர்கள் என்றால், கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யவில்லை என்றால் புரிந்து கொள்ளுங்கள், அது என்ன ஊழியமாக இருக்கும்? நயவசனிப்பான ஊழியமாக இருக்கும். இச்சகம் பேசக்கூடிய ஊழியமாக இருக்கும். கபடில்லாத இருதயங்களை வஞ்சிக்கக்கூடிய ஊழியமாகத்தான் இருக்கும். ஆமாம், பக்கத்தில் இருப்பவனுக்கு நான் கடன் கொடுப்பதோ, நான் அவனுக்கு இறங்குவதோ, அப்பம் கொடுப்பதோ முடியாத சூழல் இருந்தால், தொலைக்காட்சி பெட்டியில் பார்ப்பவனுக்கு ஊழியம் என்ற பெயரிலே போதகனுக்கு 5000 10,000 பணம் அனுப்புகிறேனே, இது எப்படி சரியாக மாறும்? இப்படித்தான் உலகம் இருக்கிறது. ஒருவேளை சோறு கொடுக்க முடியவில்லை, ஒருவேளை அவனுக்கு ஒரு உணவு அளிக்க முடியவில்லை, ஒரு விஷயம் செய்ய முடியவில்லை. ஆனால் யாரோ ஒரு நபருக்கு, யோசித்து பாருங்கள், நயவசனிப்பில் பேசுகிறார்கள் அல்லவா, உங்கள் இருதயத்தை திருடுகிறார்கள் அல்லவா, உங்கள் ஆத்துமாக்களை கொள்ளையடிக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு இன்னும் பணம் அனுப்பி கொண்டிருக்கிறேன் நான் ஜிபேல. இதுதான் வஞ்சிக்கிற ஊழியம், வயிற்றுக்கான ஊழியம். இதைத்தான் பவுல் சொல்லுகிறான், இது போன்றவர்களை விட்டு விலகுங்கள். ஏன் நான் இதை இவ்வளவு தூரம் அனித்தரமாக உங்களிடத்திலே பதிவு செய்கிறேன் என்றால், நம்முடைய வீட்டு சபையில கூட கேள்விப்படுகிறோம், இங்கே இன்னும் அமர்ந்து கொண்டு இன்னும் அநேக போதகர்களுடைய செய்திகளை வாட்ஸ்அப், பேஸ்புக், யூடியூப், ட்விட்டரிலே கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குழம்பி போய் விடுவீர்கள். யார் இதெல்லாம் கேட்பார்கள்? வேதம் எடுத்து வாசிப்பதற்கு நேரத்தை ஒதுக்காமல் இருக்கக்கூடிய நபர்கள் தான் இது செய்து கொண்டிருப்பார்கள். நேரத்தை ஒதுக்க வேண்டாம், முதலில் நேரம் அதற்கு கொடுங்கள். முதல் நேரம் உங்கள் வேதத்துக்காக இருக்கட்டும். நான் பலமுறை இதை பதிவு செய்திருப்பேன். நேரம் கிடைக்கும் போது வேதம் வாசிக்கிறேனா? யோசித்து பாருங்கள். நேரம் கிடைக்கும் போது என்றால் நான் வேதத்திற்கு முன்னுரிமை தரவில்லை. யோசித்து பாருங்கள். முதலில் நான் வேதம் வாசிக்கிறேன் என்றால் அதுதான் முன்னுரிமை. பிரியமானவர்களே, நான் இவ்வளவு நேரம் வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பது எதற்காக? நித்திய ஜீவனுக்குத்தானே, வேற எதற்காக? தொடர்ந்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புத்தகம் 6வது அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயங்களாக்கலாமா? அப்படி செய்யலாகாது. ஆமென். 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதிலே 18, வேசித்தனத்திற்கு விலகியோடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாய் இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனும் தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். ஆமென். ஆமென். பாருங்கள், நல்ல ஒரு வசனம். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா? இது யாருடைய சரீரம்? கிறிஸ்துவின் சரீரம். அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்களாக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. பிரியமானவர்களே, அவன் சிலை வழிபாட்டை குறித்து பேசிக் கொண்டு வருகிறானா? கொரிந்தியர் புத்தகத்துக்கு எழுதும் பொழுது 6ஆம் அதிகாரத்தில் நடக்கக்கூடிய ஒரு வேசித்தன பிரச்சனை குறித்து பேசிக் கொண்டு வருகிறான். அதனால் வேசித்தனத்திற்கு நீங்கள் விலகி ஓடுங்கள். வேசித்தனம் என்பது எதை குறிக்கிறது? மாம்சம் சம்பந்தமானதாக இருக்கிறது, கண்களில் காணக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் யாராக இருக்கிறார்? ஆவியாக இருக்கிறார். யோவான் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 24 பதிவு செய்கிறது, உங்கள் தேவன் ஆவியாக இருக்கிறார், ஐயா உருவம் இல்லாமல் இருக்கிறார். அவரை நீங்கள் தொழுது கொள்ள வேண்டும். எப்படி? ஆவியோடும் உண்மையோடும். நீங்கள் அவருடைய வார்த்தைகளை உண்மையும் உத்தமமாய் ஆவியோடு நீங்கள் பார்க்க ஆரம்பித்து விட்டால் சிலை வணக்கம் எப்படி அங்கே உள்ளே வரும்? யோசித்து பாருங்கள். இந்த உலகத்திலே பெரிய பாரம்பரிய சபை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது. அவர்கள் சிலை வணக்கத்தை நியாயப்படுத்துகிறார்கள். இது சிலை இல்லை, சொரூபம் என்று சொல்கிறார்கள். கர்த்தர் அதற்கும் பதில் வைத்திருக்கிறார். ஆனால் நியாயப்படுத்துவதற்கு தேவன் எழுதி கொடுக்கவில்லை வசனத்தை. அதை நீ செய்ய வேண்டாம் என்றுதான் சொல்லிக் கொடுத்தார். அப்படி ஒன்றை நீ உருவாக்கவே வேண்டாம் என்று சொல்லிக் கொடுத்தார். அதற்கு பணிவிடை செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது என்று சொல்லிக் கொடுத்தார். ஆனால் நியாயம் கற்பிக்கிறார்கள். இங்கே வசனம் சொல்லிக் கொடுக்கிறது, வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பே இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். இரண்டும் கிட்டத்தட்ட ஒன்றுதான். இவையெல்லாம் நேரடியாக பார்க்கக்கூடிய சூழல், நேரடியாக கண்களால் வரக்கூடிய ஒரு பிரச்சனை. இன்றும் அநேகருக்கு சிலைக்கு முன்னதாக சென்று வணங்குவதுதான் சரி என்று வாதிடுகிறார்கள். ஆனால் வசனம் சொல்லிக் கொடுக்கிறது, பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியாமல் இருக்கிறீர்கள். இதே பகுதியிலே 1 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 19 என்ன சொல்லுகிறது என்பதை வாசித்து பார்க்கலாம். வாசிக்கலாம்.
உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர் அல்லவென்றும் அறியீர்களா? ஆமென். எவ்வளவு ஆழமான வசனம்! உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. எவ்வளவு தூரம் தேவன் நம்மை நேசிக்கிறார் கவனித்து பாருங்கள். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றது என்பதை வசனம் சொல்லிக் கொடுக்கும் பொழுது இதற்கு எப்படி இன்னொரு உருவத்தை நான் கண்முன்னாக கொண்டு வந்து வைப்பேன் என்று யோசித்து பாருங்கள். இது போன்ற வசனங்கள் நம்மை இன்னும் கர்த்தரிடத்திலே உந்தி தள்ளுகிறது. அவரை நேசிப்பதற்கும் அவரை மீது அன்பு செலுத்துவதற்கும் இது போன்ற வசனங்கள் நம்மை இன்னும் இன்னும் உச்சத்தில் கொண்டு செல்கிறது. பிரியமானவர்களே, உலகத்தை நான் விடும் பட்சத்தில் இன்னும் கண்களை கசக்கக்கூடிய மயக்கக்கூடிய விஷயங்கள் ஏற்கனவே பதிவு செய்திருப்பேன் என்று நினைக்கிறேன். இந்த உலகத்தை விட்டு வரும் பொழுது சந்தோஷம் என்பதை தாண்டி இன்னும் சிலருக்கு இந்த உலகம் அவர்களை மயக்கிக் கொண்டிருப்பதற்கு இந்த சபை வசனத்தை விட்டு நீங்கள் வெளியே செல்லும் பொழுது நீங்கள் பார்க்கிற அத்தனையும் உங்களை மயக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். ஏனால் நாம் முதலில் செய்ய வேண்டியது வாசித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் புத்தகம் 10வது அதிகாரம் 5வது வசனத்தை. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டுமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியே சிறைப்படுத்துவர்களாய் இருக்கிறோம். ஆமென். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். படுத்துகிறோமா கிறிஸ்துவுக்கு? அங்கே ஒரு பொருள் விற்கப்படுகிறது என்றால் அதை காட்டக்கூடிய தொலைக்காட்சி பெட்டியோ இல்ல விளம்பர பலகையோ அங்கே அதில் வரக்கூடிய நபரையோ நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளம் தடுமாற ஆரம்பிக்கும் என்றால் இன்னும் என் சிந்தனையை கிறிஸ்துவுக்கு சிறைப்படுத்தவில்லை என்றுதான் அர்த்தம். வெறுக்க ஆரம்பியுங்கள். உலகத்தை விட்டு வர வேண்டும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் உலகத்தை வெறுப்பதை தவிர வேறு வழி இல்லை. ஏனென்றால் ஏற்கனவே நாம் பார்த்தோம் அல்லவா, என் நாமத்தின் நிமித்தம் சுவிசேஷத்தின் நிமித்தம் இந்த உலகத்தை விட்டவன் எவனும் தான் வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. அவனுக்குத்தான் நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. நாம் ஏன் வீட்டு சபையில் இவ்வளவு ஆணித்தரமாக இதை குறித்தெல்லாம் திரும்ப 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 பேசுகிறோம் என்றால், பரிசுத்தமான நீங்கள் இன்னும் பரிசுத்தமாக மாற வேண்டும் என்று நான் அல்ல, என் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதனால்தான் நாம் பேசுகிறோம். இன்னும் பரிசுத்தம் வேண்டும், என் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை சரி செய்யப்பட வேண்டும் என்றால் இன்னும் நான் உலகத்தை எங்கேயோ விடவில்லை என்றுதான் அர்த்தமே தவிர வேறு என்னவாக இருக்க முடியும்? விட்டு பாருங்கள், கர்த்தர் என்ன செய்கிறார் என்பதை யோசித்து பாருங்கள். அதை விடத்தான் சொல்லுகிறார், விட்டு விலகு, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னான், உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னான். அதைத்தான் கர்த்தர் சொன்னால், அப்படி நீங்கள் விட்டால் தான் உங்களுக்கு நித்திய ஜீவன் என்று அவர் சொன்னார். எவ்வளவு வசனங்கள் நமக்கு இருக்கிறது. அதனால் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது இந்த வேசித்தனம் தன் சுய சரீரருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான் என்று கர்த்தர் சொல்லி வைத்துவிட்டு சென்றார். வாசிக்கலாம். தெசலோனிக்கருக்கு எழுதுகிற முதல் நிருபம் 1 தெசலோனிக்கர் புத்தகம் 4வது அதிகாரம் 3, 4, 5 வாசிக்கலாம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்சாணிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. போதும். ஆமென். இங்கே மீண்டுமாக அந்த வேசித்தனத்தை குறித்து தெசலோனிக்கருக்கு எழுதும் போது பவுல் ஒன்றை பதிவு செய்கிறான். ஏற்கனவே கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அவன் பதிவு செய்திருந்தான். அதனால் நீங்கள் வேசித்தனத்திற்கு விலகிவிட வேண்டும் என்று சொன்னான். இங்கே தெசலோனிக்கருக்கு எழுதும் பொழுது நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். எவ்வளவு ஒரு நல்ல இதயம் பாருங்கள் தேவனுக்கு. மனுஷனே நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்குத்தான் திரும்புவாய் என்று சொன்ன இந்த கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ பரிசுத்தமாக வேண்டும் என்பது என்னுடைய சித்தமாக இருக்கிறது, என் சிந்தையாக இருக்கிறது. காரணம், நான் பரிசுத்தர் அல்லவா, நான் நேசிக்கிற அதே பொருள் அதே சுத்தமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்ப்பது சரிதானே? அதைத்தான் சொல்லுகிறார், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும். ஆக முடியாமல் ஆக்குவதுதான் பிசாசின் தந்திரம். ஆனால் ஆக வேண்டும் என்று எதிர்பார்ப்பது கர்த்தருடைய சித்தம். அந்த
அடுத்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகி இருக்க வேண்டும். கவனிங்கள், உங்கள் சரீரம் கெட்டு போவது எதினால்? கொரிந்தியருக்கு எழுதும் போதும் பவுல் எழுதுகிறான். இங்க தெசலோனிக்கேயருக்கு இருக்கும் போதும் பவுல் சொல்லுகிறான், வேசித்தனம் என்கிற ஒரு விஷயம். அதைத்தான் நீங்கள் உடை உடுத்துவதிலோ, நீங்கள் பேசுவதிலோ, உங்கள் பார்வையிலோ, உங்களுடைய ஒவ்வொரு கிரியையிலும் அடுத்தவர் இடறி போகாத அளவிற்கு நடந்து கொள்ளுங்கள். அதனால்தான் பேதுரு மூலமாக 1 பேதுரு 1:15-16 பவுல் பேதுரு பதிவு செய்தான். எப்படி? நீங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பது தேவ சித்தம். இது தெசலோனிக்கேயர் எழுதுவது. லேவியர் புத்தகம் 11:45 நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தாக இருக்க வேண்டும் என்று சொன்னான். இங்கே பேதுரு அதை மனதில் வைத்துக் கொண்டு பேதுரும் சொல்கிறான், நீங்கள் பரிசுத்தமாக இருங்கள். எப்படி? உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும். அதனால்தான் வசனம் சொல்கிறது, நீங்கள் பார்ப்பதில் பரிசுத்தம், உங்கள் பேச்சில் பரிசுத்தம், உங்கள் உடை விஷயத்தில் பரிசுத்தம். அடுத்தவரை குறி சொல்லிவிட வேண்டாம். நான் இப்படித்தான் இருப்பேன், அவர் பார்வை சரியில்லை என்று உலகத்தை போல நீங்கள் சொல்லிவிட முடியாது என்பதற்காகத்தான் கர்த்தர் சொன்னார், உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் என்று அவர் பதிவு செய்து வைத்திருந்தார். இப்பொழுது நீங்கள் தப்பிக்க முடியாது. அதைத்தான் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பது என்னுடைய சித்தமாக இருக்கிறது. அதனால நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு முதலில் விலக வேண்டும். இது என்ன மார்க்கம்? ஏற்கனவே பார்த்தோம். தேவனுடைய மார்க்கம், விசுவாச மார்க்கம், ஜீவனும் புதிதுமான மார்க்கம், நீதியின் மார்க்கம், பரிசுத்த மார்க்கம். கடைசியாக எந்த மார்க்கம் முடிந்தது? பரிசுத்த மார்க்கம் என்றுதான் பேதுரு பதிவு செய்தான். அதைத்தான் இங்கும் வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலக வேண்டும் என்றால் நீங்கள் பரிசுத்த மார்க்கத்திற்கு அடிமையாக மாற வேண்டும். ஏனென்றால் 4 வசனம் சொல்லுகிறது, தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல். மோக இச்சை எப்போ வரும்? அஞ்ஞானிகளாக எப்பொழுது மாறுவீர்கள்? தேவனை அறியாத பொழுதுதான் நீங்கள் அஞ்ஞானிகளாகவும் மோகத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறீர்கள். அதனால்தான் சொல்கிறான், உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளுங்கள். பரிசுத்தத்தை குறித்து பதிவு செய்கிறான். இந்த மாறுபாடுள்ள சந்ததியில் பரிசுத்தத்தை பற்றி நீங்கள் பேசுவீர்கள் என்றால் நம்மை கேலி செய்வார்கள். இந்த கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய நபர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அநேக மார்க்கம் இருக்கிறது. பாரம்பரிய சபைகள் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இருக்கிறது. புதிதாக முளைத்திருக்கக்கூடிய சுயாதீன சபைகள் என்று சொல்லக்கூடிய சபைகள் இருக்கிறது. ப்ராட்டஸ்டன்ட் என்று சொல்லக்கூடியவர்கள், பெந்தகோஸ்தே என்று சொல்லக்கூடியவர்கள், ஒவ்வொரு பெயரிலேயே இருக்கிறார்கள். ஆனால் அவர்களிடத்திலே போய் நீங்கள் பரிசுத்தம் என்கிற வார்த்தை பயன்படுத்தி பாருங்கள், உங்களை கேலி பண்ணுவார்கள், நக்கலாக பார்ப்பார்கள், அசட்டை பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். நாங்கள் எல்லாம் எங்கள் சபையிலே போய் பேச மாட்டோம், எல்லோரையும் அன்பு செய்வோம் என்று சொல்லி பாருங்கள், சிரித்து கேலி செய்வார்கள், நகைப்பார்கள். ஆனால் தேவன் நம்ம இடத்திலே சொல்லுகிற விஷயம், இந்த பரிசுத்தம் மிக முக்கியம். அதனால் இந்த சந்ததியை விட்டு நீங்கள் விலக வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார். தொடர்ந்து வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். ஆமென். மேலே பார்த்த அத்தனை யோசித்து பாருங்கள். ரோமருக்கு எழுதும் போது 16ஆம் அதிகாரமோ இல்ல 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரமோ இல்ல 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரமோ என்ன சொல்லிக் கொடுக்கிறது? இது போன்ற பிரச்சனைகள், வேசி மார்க்கத்துக்கு விட்டு விலகுங்கள். நயவசனிப்பு வசனிப்பார்கள் ரோமருக்கு எழுதும் பொழுது, அதை விட்டு விடுங்கள். இதெல்லாம் என்னவாக இருக்கிறது? பொல்லாங்கா இருக்கிறது. அதனால் இதை விட்டு விலகுங்கள் என்று ஒரே வரியிலே அவன் சொல்லி முடிக்கிறான். பிரியமானவர்களே, நாமும் கூட இன்னும் எதுவெல்லாம் பொல்லாங்காய் தோன்றுகிறது என்பதை ஒரு விசை அலசி பார்க்க வேண்டிய நேரம். இவ்வளவு வசனங்கள் பார்த்தோம் அல்லவா? இதில் என்னென்ன இருக்கிறது என்பதை யோசித்து பார்த்து நாம் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டிய நேரம். தொடர்ந்து வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 3ஆவது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். ஆமென். அவன் கட்டளையிடுகிறான். எப்படி? எங்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறான். இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துகிறான். பாருங்கள், அது கட்டளையாக கொடுக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், ஒழுங்கற்று நடக்கக்கூடிய எந்த சகோதரனை விட்டு விலக வேண்டும். ஏதோ கடமைக்கு நான் சபைக்கு வருகிறேன், ஞாயிற்றுக்கிழமை கூடுகைக்கு வருகிறேன் என்ப அர்த்தம் அல்ல. இன்னும் செல்ஃபி எடுத்துக்கொண்டு, தன்னையே செல்ஃபி எடுத்துக்கொண்டு அதை மற்றவர்கள் பார்க்கும் விதமாக நான் வாட்ஸ்அப்பில் வைக்கிறேன் என்றால் இது எவ்வளவு ஒரு அருவருக்கத்தக்க விஷயம்.
தற்பிரியராய் இருக்கிறார்கள். தீமோத்தேயுக்கு எழுதும்போது பவுல் பதிவு செய்கிறான். இன்னும் தன்னுடைய குடும்பத்தார் புகைப்படங்கள் வேண்டாம், தயவு செய்து வேண்டாம். நீங்கள் எந்த அளவிற்கு புரிந்து கொள்வீர்கள் என்று தெரியாது. என் மீது கூட உங்களுக்கு ஒரு விதமான சிந்தை வரலாம், ஆனால் வேறு வழி அல்ல. சத்தியப்படித்தான் சொல்லிக் கொடுக்கிறது. என்ன சொல்லிக் கொடுக்கிறது? ஒழுங்கற்று நடக்கிறீர்களா? தற்பிரியை இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆனால் நான் அதை ஒழுங்காக ஏற்றுக்கொண்டால் சரியாக இருக்கும். என்னையே நான் புகைப்படம் எடுத்துக்கொண்டு வாட்ஸ்அப், பேஸ்புக்கிலே பதிவிட்டு அதை உலகத்தார் பார்க்கக்கூடிய அஞ்ஞானிகள் பார்க்கும் அளவிற்கு அதை நான் பதிவிட்டிருப்பேன் என்றால் நான் எங்கே வசனத்தை பின்பற்றுகிறேன்? ஏனென்றால் ஆரம்பத்திலே பார்க்கக்கூடிய நிலை மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29 சொல்கிறது, நீங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன். மனத்தாழ்மையா இருப்பீர்கள் என்றால் எப்படி நீங்கள் புகைப்படத்தை எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் டிபியிலே வைக்க முடியும்? குடும்பத்தாரோடு இருக்கக்கூடிய புகைப்படம் என்பது வேறு. ஆனால் தனிமை தனிமை என்கிற பெயரிலே குடும்பத்தாரை தனித்தனியாக போட்டோ எடுத்து அதை வைப்பது என்பது எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்கள். அது போன்ற புகைப்படங்கள் மற்றவர்கள் பார்ப்பார்கள். ஏனென்றால் உங்களுக்கு சபை மாத்திரமல்ல, சபையை தாண்டி இருக்கக்கூடிய உறவுகள் இருக்கிறார்கள், சபையை தாண்டி இருக்கக்கூடிய அஞ்ஞானிகள் இருக்கிறார்கள், வேலை பார்க்க இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள். எல்லோரும் அதை பார்ப்பார்கள் அல்லவா? எதுவாக இருந்தாலும் அது உங்கள் மட்டில் இருக்கட்டும். சபையை வேறு விதத்திற்கு திருப்பக்கூடிய எந்த ஒரு காரியாக இருந்தாலும் சபை கர்த்தர் அதை கண்டிக்கிறார். பிரியமானவர்களே, அதை விட்டு நாம் விலக வேண்டும் என்றுதான் வேதம் எதிர்பார்க்கிறது. ஏனென்றால் அதில் ஒழுங்கு இல்லை. ஒழுங்கிட்டு நடப்பவர்களை இயேசு நாமத்திலே அவன் கட்டளையிடுகிறான். அதை விட்டு விலக வேண்டும் என்று கட்டளையிடுகிறான். தொடர்ந்து வாசிக்கலாம். 1 தீமோத்தேயின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல்மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. ஆமென். 6வது வசனம். இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். ஆமென். விலக வேண்டும் என்று சொன்னோம். ஆனால் கற்பனையின் பொருள் எதுவென்று அறிந்த பிறகும் சிலர் அதை விட்டு விலகி போனார்கள். காரணம், அது வீண் பேச்சாக இருக்கிறது. நாம் சொல்லிக் கொடுத்துக் கொண்டு வருகிறோம். சத்தியம் இதைத்தான் ஐயா சொல்லிக் கொடுக்கிறது. நீங்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டு வர வேண்டும், இதையெல்லாம் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லுகிறோம். ஆனால் சிலர் சொல்லுகிறார்கள் ஒரே வார்த்தையில், சிவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுக்கிறார்கள், கிளவையில் கதைகளுக்கு இடம் கொடுக்கிறார்கள், அந்நிய காரியங்களுக்கு இடம் கொடுக்கிறார்கள். அதுதான் வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. 1 தீமோத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கற்பனையின் பொருள் என்னவெனில், முதலிலே அவர் கர்த்தர் எதிர்பார்த்த காரியம் பரிசுத்தம் உள்ள இருதயம், நல் மனசாட்சியில் அதில் பிறக்கக்கூடிய மாயமற்ற விசுவாசத்தில் பிறக்கும் அன்பு. இதுதான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். ஆனால் பவுல் சொல்லுகிறான், இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். போகட்டும், நாம் சத்தியத்தை சொல்லிக் கொடுத்து கொண்டே இருப்போம். இது நம்முடைய வேலை. நீங்கள் அநேக இடங்களிலே இதை விட்டு விடாதீர்கள். தீமோத்தேயுக்கு எழுதும் போது 1ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் இருக்கக்கூடிய 16 வசனங்களை வாசித்து பாருங்கள். 1 தீமோத்தேயு 4:16 வாசிக்கலாம். உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாய் இரு, இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். ஆமென். எப்பொழுது? கவனிங்கள், உன்னை குறித்தும் இங்கே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. நாம் அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். விட்டு விலக வேண்டும், இந்த மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு எச்சரிக்கையாயிரு, இவைகளிலே நிலை கொண்டிரு. இதுதான் சத்தியம். நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா, நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா, நாம் நிதானித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா, இந்த சத்தியம் தான் சத்தியம். இதில் நிலை கொண்டிரு, இதை விட்டு விடாதே. இப்படி செய்வாயானால், இப்போது நாம் எதையெல்லாம் விட்டுவிட வேண்டும், எதையெல்லாம் விட்டு வந்தால் நித்திய ஜீவன் என்றெல்லாம் பார்த்தோம் அல்லவா, இதிலே நிலை கொண்டிரு. இப்படியே செய்வாயானால், கவனியுங்கள் பிரியமானவர்களே, உங்களையும் நீங்கள் சொல்லுகிற அந்த உபதேசத்தையும் கேட்பவர்களையும் விடுதலை பெற்றுக் கொள்ள ரட்சித்துக் கொள்வாய். ஆணித்தரமாக வசனம் நமக்கு இருக்கிறது. பிரியமானவர்களே, இதை விட்டு நீங்கள் எங்கு செல்ல முடியும்? இதுதான் சத்தியம். 10ஓடு 11ஆக நீங்கள் வந்திருக்கலாம். சகோதரிகள் சொன்னார்கள் என்பதற்காக, சகோதரன் சொன்னார் என்பதற்காக, மற்றவர்கள் சொன்னார் என்பதற்காக நீங்கள் உள்ளே வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் இப்பொழுது ஆராய வேண்டிய தருணம். எதை விட்டுவிட வேண்டும்? காரணம் நித்திய ஜீவன் அல்லவா, அவை சாதாரணம் அல்ல. நம்மிடத்திலே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எபிரேயர் 12:14 சொல்கிறது, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது என்று சொல்லிக் கொடுக்கிறது. அந்த பரிசுத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதைத்தான் முதல் வார்த்தையாக பார்த்தோம், மாறுபாடுள்ள இந்த சந்ததி என்று சொல்லி பார்த்தோம்.
மாறுபாடு உள்ளவர்களுக்கு மார்க்கம் வேறுவிதமாக இருக்கும் என்று பார்த்தோம். நாம் இருப்பது சத்திய மார்க்கம், நீதியும் மார்க்கம், புதிதும் ஜீவனும் உள்ள மார்க்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் நமக்குள்ளே பரிசுத்தம் மிக முக்கியம். அதனால் விட்டு விலகுவது நமக்கு மிக முக்கியம். தொடர்ந்து வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு புத்தகம் 6வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். உத்தம விதவையாய் இருந்து தனிமையாய் இருக்கிறவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கையுள்ளவளாய் இரவும் பகலும் வேண்டுதல்களிலும் ஜெபங்களிலும் நிலைத்திருப்பாள். ஆமென். 1 தீமோத்தேயு 6:5. கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழிலென்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. ஆமென். மிக தெளிவாக இங்கே தீமோத்தேயுக்கு பவுல் பதிவு செய்கிறான். கெட்ட சிந்தை உள்ளவர்கள். முதல் பகுதி, கெட்ட சிந்தை. பண ஆசையோடு ஒருவன் உங்களுக்கு சத்தியம் சொல்லிக் கொண்டிருக்கிறாரா? யோசித்து பாருங்கள். விசுவாசம் இல்லாமல் ஒரு சத்தியம் சொல்லிக் கொண்டிருக்கிறாரா? கவனியுங்கள் அவர்களை. அதற்கு முன்னதாக நீங்கள் வேதத்தை நன்றாக வாசித்து அதன்படி வாழ்ந்து கொண்டிருக்க ஒரு நபராக இருப்பீர்கள். ஆனால் தேவ ஆவி உங்களுக்கிடந்து பேச ஆரம்பித்துக் கொண்டிருப்பார். ஆக கெட்ட சிந்தை உள்ளவர்கள் எப்படியாவது இடத்திலிருந்து பணத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும், எப்படியாவது தன்னை அவர்கள் முன்னிலையாக பெருமையாக நினைத்துக் கொள்ள வேண்டும், தன்னை மதிக்க வேண்டும், தன்னை பெருமையாக நினைக்க வேண்டும் என்றெல்லாம் கெட்ட சிந்தை இருக்கிறதா? இரண்டாவது, சத்தியம் இல்லாதவர்கள். உள்ளதை உள்ளபடி, வசனத்தை உள்ளதுபடிதான் பேசிக் கொண்டிருக்கிறார்களா? மூன்றாவது, அதே தேவபக்தியை ஆதாய தொழிலாக எண்ணுகிறார்களா என்றால், இந்த வசனத்திற்கு முன்னதாக 1 தீமோத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12 வாசிப்பீர்கள் என்றால், ஆண்டவரே, இந்த ஊழியத்திற்கு எப்படி என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு அழைத்தீர்கள் ஆண்டவரே. ஆனால் 1 தீமோத்தேயு 6:5 சொல்லிக் கொடுக்கிறது, உண்மையுள்ள என்னை இந்த ஊழியத்திற்கு அழைத்த பிறகு ஆண்டவரே இந்த ஊழியம் எப்படியாக இருக்கிறது? ஆதாய தொழிலாக மாறிக்கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இயேசுவை சொல்லி ஆதாயம் பார்க்கக்கூடிய கூட்டம் தான் இருக்கிறது. அதற்குத்தான் அவன் பவுல் முன்னாடியே சொல்லுகிறான், கெட்ட சிந்தை உள்ளவர்கள், சத்தியம் இல்லாதவர்கள், தேவ பக்தியை ஊழியக்காரன் என்ற பெயரில் ஆதாயத்துள்ளாக எண்ணுகிறவர்கள். எப்படி? இப்படியெல்லாம் இருந்தால் அது அந்த மார்க்கத்தில் என்ன வரும்? மாறுபாடான தர்க்கம் பிறக்கும். அவர்களை விட்டு விலகு என்று சொல்லிக் கொடுக்கிறான். இது போன்ற சத்தியம் இல்லாத நபர்களிடத்திலே நமக்கு எந்த வேலையும் இல்லை என்றுதான் 2 யோவான் புத்தகம் 9:10 பார்த்தோம். கிறிஸ்துவின் உபதேசத்தை சொல்லிக் கொண்டு வரவில்லை என்றால் அவரோடு கை களவாதீர்கள் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. அது வீண் பேச்சுக்கு இடம் கொடுக்கிறது, அது தர்க்கங்களை உண்டாக்குகிறது என்றெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நாம் சிந்திக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஒவ்வொரு நிலைப்பாட்டிலும் நான் கர்த்தருக்கு சரியாகத்தான் இருக்கிறேனா? ஒரு வசனத்தை வாசித்து நாம் இந்த நாள் பகுதியிலே முடிக்கலாம். இதன் தொடர்ச்சியை இன்னொரு பகுதியிலே பார்க்கலாம். வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை. அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். ஆமென். ஆமென். சத்தியத்தை விட்டு விலகிவிட்டால் உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று, எல்லாமே நடந்து விட்டது என்று சொல்லக்கூடிய கூட்டம் இன்றும் இருக்கிறது. அதனால் சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். பிரியமானவர்களே, சத்தியத்தை விட்டு விலகி போவதற்கு நமக்கு இருதயம் இல்லை. அப்படிப்பட்டவர்கள் நாம் அல்ல. வீட்டு சபையிலே இன்று இவ்வளவு விசுவாசத்தோடும், இவ்வளவு ஆணித்தரத்தோடும், இவ்வளவு வைராக்கியத்தோடும் கூடியிருக்கிறோம். நாம் ஒவ்வொரு நாளும் வசனத்தை கேட்பதற்கு இந்த ஆன்லைன்ல எவ்வளவு வைராக்கியத்தோடு உள்ளே வந்து அவர் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருப்ப நபர்கள் அநேகம். ஆனால் வசனம் சொல்கிறது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக மாற வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று எதிர்பார்க்கிறார். உண்மை உள்ளவர்கள் இன்னும் உண்மையாக மாறட்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இதனால்தான் இவ்வளவு வைராக்கியம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் பரிசுத்தராக இருக்கிறார் அல்லவா? அந்த தேவனை தேடும் பொழுது நான் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அல்லவா? உபத்திரவங்கள் அநேகம் இருக்கலாம், ஆனால் அதில் உண்மை இருக்க வேண்டும். அந்த உண்மை நம்மை நித்திய ஜீவனுக்குள் கொண்டு செல்கிறது. அதனால் இந்த நாளிலும் யோசித்து பாருங்கள், சத்தியத்தை விட்டு நான் எவ்வளவு தூரம் வெளியே இருக்கிறேன், இல்லை இன்னும் சத்தியத்திற்குள் எவ்வளவு ஆணித்தரமாக உள்ளே இருக்கிறேன் என்றது யோசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட சத்தியம் நமக்கு கற்றுக் கொடுத்தது, மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு நான் விலக வேண்டும், விட்டு விடும் பொழுதுதான் எனக்கு நித்திய ஜீவன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். பிரியமானவர்களே, அதையே நாம் முழுமூச்சாக நம்முடைய சிந்தையிலே நிறுத்தி ஒரு சிறு ஜெபத்தோடு இந்த கூடுகை நிறைவு செய்கிறேன்.
எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவே, உம்மை நன்றியோடு போற்றுகிறேன், உம்மை புகழுகிறேன். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் பரிசுத்தர், நீர் உன்னதர், கிருபையும் இரக்கமும் அன்பும் உருவானவர். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட இந்த கூடுகைக்கு வந்திருந்த ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் சிறு பிள்ளைகளையும் பெரியவர்களையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. உங்க இரக்கம் பெரிதப்பா. நாங்கள் பார்த்த இந்த வேத சத்திய வசனங்கள் இன்னும் எங்களை பரிசுத்தத்திற்குள் கொண்டு வருகிறது. உலகத்தை விட்டு பிரிந்து நித்திய ஜீவனுக்கு நேராக எங்களை அப்பா நடத்துகிறது. ஆண்டவரே, உம்மை நேசிப்பதற்கு இன்றும் ஒரு நாள், புதிய நாளை கொடுத்தீங்க ஆண்டவரே. இன்னும் நாங்கள் அதிகமாக உம்மை நேசித்து பரிசுத்தமாய் மாறுவதற்கு எங்கள் இருதயத்தை மாற்றிக் கொடுப்பதற்காக நன்றி தெரிவிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் மாறுபாடு உள்ள விஷயங்கள் எங்களிடத்தில் இருந்தால் அதையெல்லாம் விட்டு பரிசுத்தத்தை நோக்கி நாங்கள் வருவதற்கு எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி தகப்பனே. ஒரு விஷயம் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபங்களை எங்கள் கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எடுக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Praise Lord, brothers and sisters. Praise Lord. Praise God. Praise the Lord, brother. Praise Lord. Praise Lord, brother. Praise Lord, brother. Praise Lord, brother. Praise Lord, brother. Praise Lord. Praise Lord. Praise Lord. திரும்பதுக்கு அப்பா வந்து கத்துறாங்க. Praise Lord, brother.